ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நம்முடைய வாழ்வில் சோதனை வரும்போது, சோதனை நேரிடும் பொழுது தேவன் நமக்காக செய்வது என்ன என்பதை இந்த வேத வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் தேவனுடைய உண்மை தன்மை என்ன, அவருடைய பிள்ளைகளுடைய பலத்தை அவர் அறிவார். தேவ பிள்ளைகளுடைய புத்தி கூர்மையை அவர் அறிவார். சமாளித்து மேலே வரக்கூடிய திராணி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். சோதனையை தாங்குகிறதற்கு அவர் பலன் கொடுக்கிறார். தேவன் விட்டு விடுவது இல்லை. தேவன் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது இல்லை, செவிகளை அடைத்து கொண்டு இருப்பது இல்லை. அவருடைய பிள்ளைகள் கதறும் பொழுது, கூப்பிடும் பொழுது காணாதவர் போல இருப்பது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் பலனை கொடுக்கிறார். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 27 கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் யாருக்கு அஞ்சுவேன்? அவர் பலனை கொடுக்கிறார். அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். மகனே, உன்னுடைய பலத்தினால், உன்னுடைய சாமர்த்தியத்தினால் இதை வென்று வர முடியாது, வெற்றி சிறக்க முடியாது, சமாளிக்க முடியாது. என் பலனை வைத்துக்கொள், என்னுடைய சத்துவத்தை நீ வைத்துக்கொள். என்னுடைய சத்துவத்தினால் நிரம்பி இந்த காரியத்திலே நீ செயல்படு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூறுங்கள். தேவன் தம்முடைய ஆவியின் பலத்தை தந்து நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி நமக்கு விடுதலையை தருகிறார். இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்துவது என்ன? சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணி தருகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தப்புவதற்கான ஒரு போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் விடுதலை அடைவதற்கான ஒரு போக்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறதற்கான ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் சார்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பலன் அடைந்து பிரச்சனைகளை மேற்கொண்டு கழுகை போல செட்டைகளை விரித்து அடித்து நீங்கள் உயரே எழும்பி வருவீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல், தலை குனிந்து போகாமல் உங்கள் தலையை ஆண்டவர் நிமிர செய்வார். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் வாழ்வில் பாடுகளை கண்டு, நெருக்கங்களை கண்டு நாங்கள் கதறுகிற நேரத்தில் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீர். தாங்க பலனை கொடுக்கிறீர். சோதனையோடு கூட தப்பிக்கத்தக்கதான போக்கை கொடுக்கிறீர். திராணிக்கு மேல் சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் எங்களை விடுதலையாக்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.